வணக்கம். ஆயிஷா செய்திகளுக்காக நான் உங்கள் ஆனந்தன். ஆயிஷா நியூஸ் 24/7 அச்சம் தவிர. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மிக முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். டிஎன் செட்டு மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டி வெளியிட்டுள்ள நோட்டிஃபிகேஷனில் அதர் பேக்வர்ட் கிளாஸ் பிசி, பிசிஎம், எம்பிசி இவர்களுக்கு 5% ரிலாக்ஸேஷன் கொடுக்கல. 55%க்கு கீழே இருக்கிறவங்களால அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு சிமிலராக பிடிடிஆர்பி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பிடிடிஆர்பி எக்ஸாம் நடந்து முடிஞ்சது. பிடிடிஆர்பிலும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 45% கீழே இருக்கவங்க எழுத முடியாதுன்னு ஒரு விஷயத்தை டிஆர்பியால் நடந்தது. யூஜி டிகிரி 45%க்கு கீழே இருந்தால் எழுத முடியாது. ஆனால் டெட் எக்ஸாம் 40க்கு மேலே இருந்தால் எழுதிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீதிமன்றத்தை நாடியவங்க எழுத அலோவ் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா டேட் 30/11/2023 ஹானரபிள் ஜஸ்டிஸ் மகாதேவன் அண்டு ஜஸ்டிஸ் முகமது ஷஃபிக், இவங்க பேர் ரொம்ப ஃபேமஸான நேம். மகாதேவன் சாரும் ஷஃபிக் சாரும் இப்போ தான் அந்த 400 பேர் டெட்டு கேஸோட ஜட்ஜ் இவங்க தான். சரிங்களா? இப்போ இந்த பெட்டிஷன் அடிப்பில் பார்க்கும் பொழுது இங்கே பாருங்கள், இதில் இருக்கிற சுடர்மணி, நீலாம்பாள் அண்ட் மகேந்திரன், இவங்க ஒரு 3 பேர். அதே கீழே சத்யசீலன், ராகு அண்டு சித்ரா, அன்பு, பெரியசாமி, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த 19 டீச்சர்ஸுமே என்ன பண்ணியிருக்காங்க, இதோட லாயர் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அது கவிதா நித்யானந்தன். இதுக்கு ஆப்போசிட்ஸ் நம்ம கவர்மெண்ட்டில் இருக்கிற சிலம்பண்ணன் அப்புறம் நீலகண்டன், இவங்க தான் நம்ம டிஆர்பியோட ரெஸ்பாண்ட். ஸோ இப்போ மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டிக்கு நாம் இதே மாதிரி ஒரு பெட்டிஷன் போட்டு பர்மிஷன் வாங்கணும். நீங்கள் பர்மிஷன் வாங்கினா கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும். இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே 45% கீழே இருக்கிறவங்க. 45% கீழே இருக்கிறவங்க கரெக்டான நாம்ஸ், என்சிடி நாம்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். The TET exam 2020 follow the same article 2017 stating that anyone of the past graduation 40% and B.Ed could appear TET examination. ஸோ நம்ம பிஎட்டில் 40% இருந்தாலே போதும், டிகிரியில் 40 இருந்தால் போதும். கிராஜுவேஷன் 40% இருந்தாவே டெட் எக்ஸாம் எழுத முடியும்னு ஒரு ரூல் இருக்கிறதுனால அப்போ நியமனத்திற்கும் அது பொருந்தும் தானேன்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, கோர்ட் கேஸில் பர்மிஷன் வாங்கிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே 45% கீழே இருக்கவங்க நீதிமன்றத்தை நாடியவங்கெல்லாம் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணாங்க. எக்ஸாமும் எழுதிட்டாங்க. அதே மாதிரி டிஎன் செட்டில் பிசி அண்டு பிசிஎம் அண்டு எம்பிசி இவங்கெல்லாம் அப்படி என்ன சொல்லணும், அப்ளை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மதுரை கோர்ட்டோ இல்லை சென்னை கோர்ட்டோ போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் பர்மிஷன் வாங்கலாம். வாங்கி மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டிக்கு போய் நீங்கள் ஆஃபீஸில் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் இது நீதிமன்றம் தான். 2வது சொல்யூஷன் வேணால் நீங்கள் நேரடியாக போய் பேசுறது இதெல்லாம் இருக்கும். நீதிமன்றத்தில் போய் நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டீங்கன்னா உங்களை தடுக்க முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டாக இருக்குன்றதுக்காக இதை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஸோ பொதுநலத்தோடு செயல்படணுன்றதுக்காக தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன். யாரும் இதை சுயநலமாக பயன்படுத்த வேணாம். எல்லாருக்கும் ஒரு பொதுவான நீதி கிடைக்கட்டும். சரிங்களா? அதாவது அக்கார்டிங் டு யூஜிசி நெட் நாம்ஸ் 5% ரிலாக்ஸேஷன் ஃபார் அதர் பேக்வர்ட் கிளாஸ்ன்றது பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே கிடைக்கிற மாதிரி யாராவது கேஸ் ஃபைல் பண்ணுங்கள். கேஸ் ஃபைல் பண்ணுறவங்க தனக்கு மட்டும் வேணும், எனக்கு மட்டும் வேணும்னு கேட்காம இது போல் தமிழகத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ யூஜிசியோட அந்த ரெகுலேஷன் டிஎன் செட்டு ஃபாலோ பண்ணல, ஸோ யூஜிசி நெட்டை ஃபாலோ பண்ண சொல்லிவிட்டு திரும்பவும் ரீடூ பண்ணுறதுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வலுவான ஒரு வழக்கை போட்டிங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சமான நீதி கிடைக்கும். இது ஆயிஷா அகாடமியின் செய்திகள் அச்சம் தவிர. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் ஆசிரியர்களுக்காக செய்யலாம். தொடர்ந்து செய்வோம், இணைந்து இருப்போம், நட்போடு இருப்போம், சகத்தோடு இருப்போம். இது ஆயிஷாவின் அச்சம் தவிர. நான் உங்கள் ஆனந்த் சார்.